நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. 2019 IPL ஸ்டார்ட் ஆன அதே நாள் தான் இந்த சேனலும் ஸ்டார்ட் ஆச்சு, March 23. ஸோ சேனல் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 17 மாசத்துல 25K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற அந்த 25,000 பேருக்கும் ரொம்ப நன்றி. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, 25,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் 1000 பேர்ல இருந்து 2000 பேர் வரைக்கும் தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பாக்குறாங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிறவங்கள 10% மட்டும் தான் நான் போடுற வீடியோஸ் பாக்குறாங்க. அந்த 10%ல தான் நீங்களும் இருக்கீங்க. அந்த 10%ல இருக்கிற உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இன்ட்ரெஸ்டிங்கான 10 ஃபேக்ட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நமக்குலாம் சின்ன வயசா இருக்கும்போது தெருமானில இருக்கிற பொட்டி கடைக்கு நம்மள தனியா அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க. ஆனா வெளிநாட்டுல 1915க்கு முன்னாடி வரைக்கும் சின்ன சின்ன குழந்தைங்களை போஸ்ட்லயே அனுப்புவாங்களாம். சின்ன குழந்தைங்களை பாட்டி வீட்டுக்கோ ரிலேட்டிவ்ஸ் யார் வீட்டுக்காக அனுப்பணும்னா யாராவது கூட்டு போய் விட்டு வரணும், இல்ல யாராவது வந்து கூட்டிட்டு போகணும். எப்படி பார்த்தா டபுள் செலவு ஆகும். அப்போதான் நம்ம ஏன் நம்ம குழந்தைய போஸ்ட்லயே அனுப்பக்கூடாது, ஸ்டாம்ப் செலவு மட்டும் தானே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு 1913ல ஃபர்ஸ்ட் ஒரு கப்பல் அவங்களோட குழந்தைய போஸ்ட்ல அனுப்பியிருக்காங்க. அந்த டைம்ல இதுக்கு எதிராக எந்த ரெகுலேஷன்ஸும் இல்லாதனால போஸ்டல் சர்வீஸ் அந்த குழந்தைய அதோட பாட்டி வீட்டுக்கு டெலிவரி பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த ஐடியா நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்களோட குழந்தைங்களை போஸ்ட்ல அனுப்பியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1915ல தான் இதுக்கு எதிராக புதுசா ஒரு ரூலை கொண்டு வந்து குழந்தைங்களை போஸ்ட்ல அனுப்புறதை ஸ்டாப் பண்ணிருக்காங்க. என்னதான் நம்ம பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் நம்ம ஹார்ட் நிக்காம துடிச்சுக்கிட்டே இருந்தாலும் நம்ம ஹார்ட் பீட் நமக்கே கேட்காது. நம்மளோட ஹார்ட் துடிக்கிறத நம்மளால உணர மட்டும் தான் முடியும். ஏன்னா அதுல இருந்து ரொம்ப மைன்யூட்டான சவுண்ட் தான் வரும். மத்தவங்களோட ஹார்ட் பீட் இந்த ஸ்டெத்தஸ்கோப்லாம் வச்சுதான் கிளியரா கேட்க முடியும். ஆனா ஒரு ப்ளூ வேலோட ஹார்ட் பீட் கிட்டத்தட்ட 2 மைல்ஸ் தூரம் வரைக்கும் கேட்குமா. அவ்வளவு பெருசா இருக்கிற ஒரு ப்ளூ வேலோட ஹார்ட் மட்டும் 180 கிலோ வெயிட்டோட ஒரு குட்டி நானோ கார் சைஸ்ல இருக்கிறதுனால 3.5 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ப்ளூ வேல் இருந்தாலே அதோட ஹார்ட் பீட் நமக்கு இங்க வரைக்கும் கேட்குமா. வால்டர் ஃப்ரெட்ரிக் மாரிசன் அப்படின்றவருக்கு 17 வயசு ஆகும்போது ஒரு பாப்கார்ன் டப்பாவோட மூடியை திறந்து தூக்கி போட்டிருக்காரு. அது ரொம்ப ஸ்மூத்தா பறந்து போயிருக்கு. உடனே இது நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிளாஸ்டிக்ல டிஸ்க் ஷேப்ல ஒன்று செஞ்சிருக்காரு. அதுவும் நல்லா பறந்துருக்கு. இதே மாதிரி நிறைய செஞ்சு ஒரு புது டாய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காரு. அதுக்கு பேர் தான் ஃபிரிஸ்பி. இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த ஃபிரிஸ்பியை வச்சு விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இதை கண்டுபிடிச்ச வால்டர் ஃப்ரெட்ரிக் மாரிசன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசி ஆசையா அவரே ஒரு ஃபிரிஸ்பியா மாத்த சொல்லியிருக்காரு. அதே மாதிரி 2010ல அவர் செத்ததுக்கு அப்புறமா அவரோட சாம்பலை வச்சு ஒரு ஃபிரிஸ்பி செஞ்சு அதை அவரோட மெமோரியல் மியூசியம்ல வச்சிருக்காங்க. சரக்கு பாட்டில் தவிர மிச்ச எல்லா பேக்ட் ஐட்டம்ஸையும் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே எக்ஸ்பைரி டேட் பார்ப்போம். அதுல போட்டிருக்கிற டேட்டுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்கு தான் எக்ஸ்பைரி டேட் அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆனா வாட்டர் பாட்டில் இருக்கிற எக்ஸ்பைரி டேட் தண்ணிக்கு கிடையாது, அந்த பாட்டிலுக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் குடிக்கிற தண்ணி எக்ஸ்பைரி எல்லாம் ஆகாது. ஆனா அந்த பாட்டில் எக்ஸ்பைரி ஆகி அந்த தண்ணியில கெமிக்கல்ஸ் எல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடும். அதனாலதான் பிளாஸ்டிக் பாட்டில்ஸ்க்கு ஒரு எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்காங்க. ஆனா முக்காவாசி பேர் அந்த டேட்டுக்கு அப்புறமா தண்ணி எக்ஸ்பைரி ஆயிடும் தான் நினைச்சிட்டு இருக்காங்க. யூஸ்வலா டாக்டர்ஸ் கிட்ட போனா ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாது, சாக்லேட் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. மெயினா பல் டாக்டர் கிட்ட போனா பல்லுக்கு பிரச்சனை வர மாதிரி ஸ்வீட்டா எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா பயங்கர ஸ்வீட்டா இருக்கிற பஞ்சு மிட்டாய் கண்டுபிடிச்சது வில்லியம் மாரிசன் அப்படின்ற ஒரு டென்டிஸ்ட். 1897ல இந்த பஞ்சு மிட்டாய் செய்யற மிஷினை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அது பயங்கர ஃபேமஸ் ஆகி நிறைய பேர் அதை வாங்கி சாப்பிட்டு கேவிட்டி பிரச்சனைனால அதிகமா டென்டிஸ்ட் கிட்ட போயிருக்காங்க. இவர் கண்டுபிடிச்ச பஞ்சு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு பல்லுல சொத்த விழுந்து இவர்கிட்டயே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க. சீதையை காப்பாற்ற ராமர் ஸ்ரீலங்கா போகிறதுக்காக அணில் எல்லாம் வச்சு கடல்ல ஒரு பிரிட்ஜ் கட்டினதா சொல்றாங்க. ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறதுக்கு அணில் ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்றதுல எனக்கு நம்பிக்கையே இல்லை. பட் அணில் இன்னொரு ஒரு பயங்கரமான விஷயம் பண்ணிருக்கு. ஒரு 2 நாட்டுக்கு சண்டைனா அடுத்தது அந்த நாட்டுல என்ன பண்ண போறாங்க அப்படின்றத வேவு பார்க்கறதுக்கு ஸ்பை எல்லாம் அனுப்புவாங்கல்ல. அந்த மாதிரி 2007ல ஈரான்ல வேற நாட்டுக்காரங்க அனுப்பிச்சு வச்ச 14 ஸ்பைஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க அரெஸ்ட் பண்ணது மனுஷங்களை கிடையாது, 14 அணில. ஈரான் பார்டர்ல இந்த குட்டி கேமரா மைக் இந்த மாதிரி ஸ்பை கேஸோட 14 அணில்ங்க சுத்தினதுனால அதுங்களை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. பட் இவ்வளவு புத்திசாலித்தனமா அணில ஸ்பையா யூஸ் பண்ணது எந்த நாடுன்னு கண்டுபிடிக்கல. ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஃபவுண்டைன் பென்னுக்குலாம் முன்னாடி எல்லாரும் பென்சில் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போலாம் நிறைய செலவு பண்ணி 4 ரூபா கொடுத்து இந்த பூ போட்ட ஃப்ளோரா பென்சில்லாம் வாங்கிட்டு 2 நாள்ல தொலைச்சிட்டு மறுபடியும் வேற பென்சில் வாங்குவோம். அம்மா கேட்டா மனசாட்சியே இல்லாம அந்த பென்சில் காலி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம். அவங்களும் பரவாயில்ல புள்ள அவ்வளவு படிக்கிறான் போல அப்படின்னு சொல்லிட்டு வேற பென்சில் வாங்கி கொடுப்பாங்க. ஆனா நிஜமாவே ஒரு பென்சிலை வச்சு 50,000 இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எழுதலாம். அப்படியே ஒரே லைனா கண்டினியூஸா எழுதிட்டே போனா 56 கிலோமீட்டருக்கு எழுதலாம். சோ உங்க பையன் 2 நாள்ல பென்சில் காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னானா நம்பாதீங்க. கிறிஸ்டியன்ஸ் கல்யாணத்துலாம் பொண்ணோட ஃபேஸை மூடுறதுக்கு ஒரு வெள்ளை கலர் துணி போடுவாங்க. நம்ம இப்ப போடுற மாஸ்க் கிடையாது. கல்யாணம் முடிவு வரைக்கும் பொண்ணோட முகத்தை மாப்பிள்ள ஃபுல்லா பார்க்க கூடாது அப்படின்றதுக்காக டிரான்ஸ்பரண்டா இருக்கிற ஒரு துணியை போட்டு மூடுவாங்க. பார்க்க கூடாதுன்னா அப்புறம் எதுக்கு டிரான்ஸ்பரண்டா போடுறாங்க அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம். பட் எனக்கே தெரியல. சோ தலையில போடுற அந்த துணிக்கு பேர் தான் வெட்டிங் வெயில். இப்பெல்லாம் கல்யாணம் பண்றதே ஒரு பெரிய சாதனை தான். ஆனா மரியா பிராஸ்கேவா அப்படின்றவங்க அவங்க கல்யாணத்திலேயே ஒரு பெரிய சாதனை பண்ணிருக்காங்க. தலையில போடுற அந்த வெட்டிங் வெயில 7000 மீட்டர் துணியில தைச்சிருக்காங்க. அண்ட் லாங்கஸ்ட் வெட்டிங் வெயில் அப்படின்ற கேட்டகரியில கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு ஃபுட்பால் மேட்சுக்கு எவ்வளவு பெரிய கிரவுண்ட் தேவையோ அதை விட பெரிய கிரவுண்ட் இந்த துணியை போட்டு வைக்கிறதுக்கு தேவைப்பட்டிருக்கு. வாழ்க்கையில லக்கே இல்லை அப்படின்றதுனால எல்விட்டா ஆடம்ஸ் அப்படின்றவங்க எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கோட 86வது மாடியில இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிருக்காங்க. அந்த எம்பயர் ஸ்டேட் பில்டிங் தான் உலகத்தோட 48th டாலஸ்ட் பில்டிங். பட் அங்க வந்து குதிச்சா உங்களுக்கு லக் இல்ல. 86வது மாடியில இருந்து குதிச்ச உடனே ஒரு காத்தடிச்சு சேஃபா 85வது மாடியில வந்து லேண்ட் ஆயிட்டு இருக்காங்க. அவ்வளவு ஹைட்ல இருந்து குதிச்சு தப்பிச்சதுனால இவங்க லக்கின்னு சொல்றதா இல்ல சூசைட் கூட ஃபெயிலியர் ஆனதுனால அன்லக்கின்னு சொல்றதானே தெரியல.
அடையாறுல இருந்து பெசன்ட் நகருக்கு நடந்து போனாலே 10 நிமிஷம் தான் ஆகும். ஆனா வண்டியில போனா அரை மணி நேரம் ஆகும். காரணம் டிராபிக். வீட்லயே இருந்து வெறுப்பாக ஏவம் சிம்பு மாதிரி விண்ட் ஆன் மை ஃபேஸ் விண்ட் ஆன் மை ஆரின்னு ஒரு பைக் ரைட் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட டிவிஎஸ் 50 எடுத்துட்டு கிளம்பினா டிராபிக்ல மாட்டிப்போம். இப்படி நம்ம எங்க போனாலும் நம்மள விடாம வெறுப்பேத்துற ஒரு விஷயம் டிராபிக். ஆனா நியாயமா பார்த்தா நம்மளாம் வெறுப்பாகவே கூடாது. ஏன்னா சைனால இருக்கிற ஹைவே 110 அப்படின்ற ரோட்ல ஒரு வாட்டி 10 நாளைக்கு கண்டினியூஸா டிராபிக் இருந்திருக்கு. ஒவ்வொரு காரும் ஒரு நாளைக்கு 0.6 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் மூவ் ஆயிருக்கு. அங்க அவசரமா இன்டர்வியூக்கு கிளம்பினவங்க நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த 10 ஃபேக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய வீடியோஸ் பார்க்க இங்க இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்கை கிளிக் பண்ணுங்க. கடைசியாக சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கிற அந்த 25,000 நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.